தெய்வீகம் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, முருகனுக்கு வெற்றிலை தீப வழிபாடு, வெற்றிலை தீபம் ஏற்றுவதன் மூலம் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முருகனுக்கு நம்ம நிறைய விதமான தீபங்கள் இருந்தாலும் முருகனுக்கே மிகவும் பிடித்தமான தீபம் அப்படின்னு சொல்கிறது வெற்றிலை தீபம். நம்ம முருகனுக்கு 9 வாரங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றுவதால் நம் என்ன காரியம் நினைத்து ஏற்றுகிறோமோ அந்த காரியம் அனைத்தும் நடக்கும் என்பது உண்மை. பொதுவாக வெற்றிலை தீபம் ஏற்றும் பொழுது என்ன காரியங்கள் தடைபட்டு போயிருந்தாலும், ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னு நம்ம புலம்பிக்கிட்டு இருந்தாலும், இந்த வெற்றிலை தீபம் ஏற்றுவதன் மூலம் அந்த காரியத்தை நம்ம சாதிச்சுக்கலாம். வெற்றிலை தீபம் எப்படி ஏற்றுறது, அதில் ஏற்ற முறை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஒரு பித்தளை தாம்பாளம் அல்லது பித்தளையில் நம்ம சாமிக்கு வச்சுருக்க தட்டு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அதில் சுத்தமான கிழியாத நல்ல அழகான 6 வெற்றிலையை நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டு அதனுடைய காம்பை கிள்ளி எடுத்துடணும். எடுத்ததுக்கு அப்புறமா அந்த வெற்றிலைக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த பித்தளை தாம்பாளத்தில் 6 வெற்றிலையையும் அழகாக வட்ட வடிவில் அடுக்கி கொள்ள வேண்டும். அடுக்கிக்கிட்டு ஒரு அகல் விளக்கு ஒன்று எடுத்துக்கணும். அகல் விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அதில் நெய் தீபம் போடுறது ரொம்ப விசேஷமாகும். அதனால் அதில் ஒரு 2 டீஸ்பூன் நெய் விட்டுட்டு பஞ்சு திரி போடுறது ரொம்ப நல்லது. பஞ்சு திரி வச்சு அழகாக அந்த 6 வெற்றிலைக்கும் நடுவில் அந்த தீபத்தை வச்சுட்டு அதுக்கு பிறகு அதை சுற்றி செவ்வரளி கிடைச்சா ரொம்ப நல்லது. செவ்வரளி பூக்களை வைக்கலாம். அப்படி இல்லை வெண்மை நிற மலர்கள் இருக்குது அப்படின்னாலும் வெண்மை நிற மலர்களை அழகாக அதை சுற்றி வச்சிடலாம். ஒரு முருகன் சாமி படம் நம்ம பூஜை அறையில் இருக்கிறதுக்கு முன்னாடி சக்கோண கோலம் போடணும். சக்கோண கோலம் போட்டு அதில் ஓம், நடுவில் ஓம், சுற்றி சரவண பவ அப்படிங்கிறத எழுதி அழகாக அந்த பிளேட்டை நடுவில் வச்சுட்டு, வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது முருகனுக்கு உகந்த நாள் இருந்தாலும் நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றுறது செவ்வாய்க்கிழமையில் தான் ஏற்றணும். செவ்வாய்க்கிழமை சுக்கிர ஹோரையில் நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றினோம்னா அதற்கான பலன் நம்மளுக்கு ரொம்ப நல்லதாக கிடைக்கும். காலையில் ஏற்றலாம், மதியானம் ஏற்றலாம், சாயங்கால பொழுதுகள்லையும் ஏற்றலாம். காலையில் 6 to 7 சுக்கிர ஹோரையில் ஏற்றலாம். மதிய டைம் 1 to 2 சுக்கிர ஹோரையில் ஏற்றலாம். அப்படி இல்லை முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் இரவு 8 to 9 சுக்கிர ஹோரையில் ஏற்றலாம். இது ஏற்றும்போது முருகன் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு நம்ம ஏற்றுறது ரொம்ப விசேஷம். அப்படி இல்லைன்னா காலையில் விளக்கு ஏற்றிட்டு ஈவினிங்காக முருகன் கோவிலுக்கு சென்று வரலாம். தொடர்ச்சியாக இதை 9 வாரங்கள் நம்ம செய்யும் பொழுது நம்ம என்ன காரியத்தை நினச்சி நம்ம விளக்கு போடுறோமோ அந்த காரியம் கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்படிங்கிறது தான் உண்மை. நம்ம இந்த விளக்கை 9 வாரங்கள் தொடர்ச்சியாக ஏற்றணும். அப்படிங்கிற பட்சத்தில் நடுவில் நம்ம ஏற்ற முடியாமல் தவறிடுச்சு, என்னால் ஏற்ற முடியல அப்படிங்கிறதப்ப வரும் சூழ்நிலையில், இப்போ 3 வாரங்கள் நீங்கள் ஏற்றிருக்கீங்க, இன்னும் 6 வாரங்கள் ஏற்ற முடியலை அப்படின்றப்ப அந்த 3 வாரங்களை முடிச்சிட்டிங்க, நடுவில் என்னால் ஏற்ற முடியல அப்படின்னா நீங்கள் மறுபடியும் ஆரம்பிக்கும்போது அது 4வது வாரமாக தான் கணக்கு வச்சு ஏற்றணும். இப்படி நீங்கள் ஏற்றி அதுக்கான பலனை முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னு நான் முருகன்கிட்ட வேண்டிக்கிறேன். உங்களுக்கு நிறைய குறைகள் இருக்கும், அதையெல்லாம் இந்த வெற்றிலை தீபம் போட்டு நீங்கள் ஏற்றி கொள்ளணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த வெற்றிலை தீப வழிபாடின் மூலம் நம் நினைத்த காரியத்தை நடத்தி கொள்ளலாம். அது உண்மையான விஷயங்கள் ஆகும்.